வணக்கம் மக்களே. திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணி, ஒரு இமாலய கூட்டணி, 21 கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிட்டு இருந்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க, ஒரு இடியை இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. இந்திய கம்யூனிஸ்டுடைய தலைவர் அண்ணன் மு வீரபாண்டியன் அவர்கள் நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, இனிமேலும் இருக்க போவது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை, காங்கிரஸ் இனிமேல் நாங்கள் வரப்போகிறது இல்லை அப்படின்னு இருக்காங்க. திமுக என்ன சொல்லியிருக்கு, காங்கிரஸ் வந்தாலும் மீண்டும் நாங்கள் அவங்கள சேர்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பது இணக்கமாக இருக்காது, அது ரசிக்காது. மேலும் அவர் ஒரு பழமொழியை சொல்லியிருக்கார், அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இதில் கனி எது காய் எது அப்படின்னா எனக்கு தெரியாது, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்த நபர், ஒரு 21 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்த நபர் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் கம்யூனிஸ்டுகளுடைய இந்த முடிவை கேட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கவலைக்குள்ளாக இருக்கிறதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் உள்ளாயிருப்பதாகவும் செய்திகள் வருது. ஸோ என்ன நடக்குது திமுகவை சுற்றி, கம்யூனிஸ்டுகள் ஏன் திடீரென்று இந்த முடிவை எடுத்தாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திமுக கூட்டணி ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இனி வரும் காலங்களில் திமுகவால் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏனென்றால் இது வரைக்கும் திமுக ஒரு 21 கட்சி கூட்டணியோட ஒரு மிகப்பெரிய ஒரு தோப்பாக இருந்தது, பல மரங்கள் சேர்ந்த ஒரு தோப்பாக இருந்தது. இன்றைக்கி திமுக ஒரு தனிமரமாகிவிட்டது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக தலைவரால் கட்சியை மேற்கொண்டு வழி நடத்தணும், கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை அவங்க எதிர்கொள்ளணும். அதற்கு ஒரு அரசியல் ஆதரவு தேவை, ஒரு பணபலம் தேவை, ஒரு அதிகாரம் தேவை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை எல்லாருமே இந்த மதச்சார்பற்ற கூட்டணி இருந்த எல்லாருமே போயிட்டாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போயாச்சு, காங்கிரஸ் போயாச்சு, கம்யூனிஸ்டுகள் போயாச்சு, விடுதலை சிறுத்தைகள் போயாச்சு, வைகோ கூட நான் போகிறேங்கிற லெவலுக்கு வந்துட்டார். ஸோ இப்படி ஒரு கைவிடப்பட்ட நிலையில் ஓப்பனாக சொன்னால் ஒரு அரசியல் அனாதையாக திமுக தற்போது தமிழக அரசியல் களத்தில் இருக்குது. அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது அந்தந்த காலங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வண்டி சக்கரம் தான். இன்றைக்கி கீழே இருந்த கட்சி நாளைக்கு மேலே போகும், மேலே இருந்த கட்சி கீழே வரும். இது யாருக்குமே ஒரு நிரந்தரமானதல்ல. பட் இந்த முடிவுக்கு நமக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது, திமுகவிற்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு படுதோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிறது அந்த கட்சி ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். பட் அதை அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். மாறாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, சின்ன பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னதுனால அவங்க ஓட்டு போட்டாங்க. ஏன் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் சுய அறிவுங்கிறது கிடையாதா? நான் உங்கள் திமுக நண்பர்களை பார்த்தே கேட்குறேன், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் சுய அறிவுங்களே கிடையாதா? ஒரு சின்ன குழந்தை சொன்னால் அவங்க போய் ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் இல்லவே இல்லை. மிகப்பெரிய வெறுப்பு. சமீபத்தில் தான் சகோதரர் மோகன் சி லாசஸ் ஒரு அழகான ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், நீங்கள் ஏன் தோற்றீர்கள் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அதற்கு காரணம் என்னென்னா டாஸ்மாக். சமீபத்தில் என்னுடைய சொந்த ஊர்லேயே ஒரு முன்னாள் இராணுவ வீரர் ஒரு கடைக்கு போயிட்டு வரும்போது குடி போதையில் இறந்து போயிட்டார். 4 நாட்களுக்கு முன்பு தான் அவருடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. 2வது மறுவீடுக்கு அவருடைய மகள் வந்திருக்கார். பட் ஆனால் அவர் இறந்து போய்விட்டார். இது என் கண் முன்னால் நடந்த ஒரு உதாரணம். ஸோ இதே போல் எத்தனை உதாரணங்கள் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நிறுவனத்துடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவரே சொல்கிறார், இந்த மாதிரியான விதவைகளுடைய எண்ணிக்கையை தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு அதற்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக், அதில் நீங்கள் கவனம் செலுத்தலைன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். 2வது குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய அளவில் லஞ்ச லாவண்யங்கள் மேலே வரைக்கும் கொடுக்கணும், முதலமைச்சர் குடும்பத்து வரைக்கும் நாங்கள் லஞ்சம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே உங்கள் பேரை சொல்லி லஞ்சத்தை வசூலிச்சுட்டாங்க. இதுதான் நீங்கள் தோற்றதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி மோகன் சி லாசரஸ் ஒரு வீடியோவே போட்டிருக்கார். ஸோ இப்படி ஒரு சுய பரிசோதனை செய்யணும் திமுக. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்கணும். பட் அதெல்லாம் கேட்காம நாங்கள் 76 வருட பாரம்பரியமிக்க கட்சி, மிகப்பெரிய ஆலமரம் அரச மரத்தையெல்லாம் இன்றைக்கி விஜய் வெட்டி வீழ்த்தி விட்டார். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கணும், ஏன் நம்ம தோற்றோம் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அது இல்லாமல் ஒவ்வொருத்தர் மேலே குறை சொல்கிறது, ஒவ்வொரு கட்சியை கேவலப்படுத்துறது, கொளத்தூர் மக்களை அசிங்கப்படுத்துறது. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசுகிறார், எங்கள் தலைவரை தோற்கடித்த கொளத்தூர் மக்கள் அனுபவிப்பீங்க, விளங்காமல் போவீங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கட்டப்பா அவர் என்ன சொல்கிறாரு,
நியாயமா இது நியாயமான்னு சொல்லி அவர் போராட்டத்துலலாம் ஒப்பாரி வைக்கிறார். இன்னொரு பக்கம் சேகர் பாபு ஒப்பாரி வைக்கிறார். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம். 5 வருஷம் உங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க, எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்ன தெரியுமா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்களுடைய நடவடிக்கைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப துரிதமாக இருக்கும். பட் அதே கட்சி ஆளுங்கட்சி ஆச்சுன்னா அப்படியே நேர் எதிராக உல்ட்டாவாக மாறிடும். இதுதான் அவங்ககிட்ட இருக்க பிரச்சனை. எப்படி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செயல்பட்டீங்களோ அதே மாதிரி ஆளுந்தரப்பாக இருக்கும்போது நீங்கள் செயல்பட்டிருக்கணும். அதை செய்ய தவறிட்டீங்க. நமக்கு திமுக அழிஞ்சு போகணும், அந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படின்லாம் நமக்கு இல்லை. திமுக ஒரு நல்ல கட்சி, பல நல்ல திட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. மக்களுக்கு காலை உணவு திட்டம், நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. பட் அப்பேற்பட்ட கட்சி அழிந்து போகக்கூடாது. ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறது இருக்கணும். இருந்தால் தான் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அந்த தவறுகளை தட்டி கேட்க முடியும். பட் மாறாக ஒரு புதிய கட்சி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பேராதரவோடு பேரன்போடு விஜய் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கும் போது 3 மாதத்தில் அந்த கட்சி இருக்குமா இல்லையா, ஆட்சியில் இருக்குமா இல்லையா, 6 மாதத்தில் இருக்குமா இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கட்சியுடைய, ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர் பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப நகைப்புக்குரியதாக, ரொம்ப ஒரு இம்மெச்சூர்டு, ஒரு பண்பட்ட தலைவரின் பேச்சாக இல்லையோ அப்படின்னு நான் பார்க்குறேன். மிகப்பெரிய ஒரு இயக்கமான திமுகவிற்கு கூட்டணி கட்சிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இன்னைய லெவலில் 21 கட்சி கூட்டணியாக இருந்த திமுகவிற்கு 0, எந்த கட்சியுமே கூட்டணியில் இல்லை. வைகோ வரைக்கும் நான் வெளியே போகிறேன்ட்டார். ஒரு தனி மரமாக ஸ்டாலின் தனித்து விடப்பட்டிருக்கார், தவித்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யலாம், அரசியல் எதிர்காலம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அண்ணன் ஆர்எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கோம், போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பூசி மொழுகுறாங்க. பட் இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடியதுதான். பட் ஆனால் திமுக இந்த தோல்விக்கு ஏன் நம்மளை விட்டு கூட்டணி கட்சிகள்லாம் போகிறாங்க, ஏன் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டதுங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.